வணக்கம். போன வாரம் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போச்சு. என்னதான் மருந்து மாத்திரை குடுத்தாலும் எனக்கு கேட்கவே இல்ல. உடனே எங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு ஜோசியக்காரர்ட்ட கூட்டிட்டு போனாங்க. நான் கேட்டேன், உடம்பு முடியலன்னா ஒரு டாக்டர் சரியில்லைன்னா இன்னொரு டாக்டர்ட்ட தானேம்மா நீ கூட்டு வரணும், நீ ஏம்மா ஜோசியக்காரர்ட்ட கூட்டு வந்தேன்னே. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், ஜோசியருக்கு பின்னால பாரு, கழுத படம் மாட்டி என்னைக்கு பாரு யோகம் வரும்னு போட்டிருக்கு, அவரே அந்த கழுதையை நம்பித்தாம பொழப்பு நடத்துறாரு அப்படின்னேன். ஒண்ணு ஜோசியக்காரர் என்ன பார்த்து கேட்டாரு, நீ என்ன நட்சத்திரம்னாரு. நான் சொன்னேன், உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி அப்படின்னேன். ஓ, உன்னுடைய உத்திர நட்சத்திரத்துக்கும் இந்த கழுதைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னாரு. என்னது, கழுதைக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கும் சம்பந்தமா, என்ன சம்பந்தம் அப்படின்னேன். அப்பதான் அவர் அந்த சுவாரஸ்யமான கதையை சொன்னாரு. அதை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். ஓம்காரேஸ்வரர் அப்படிங்கிற ஜோதிர்லிங்க தலம் இருக்கிற புண்ணிய தலமான புனித நதிக்கரை நர்மதை நதிக்கரையில மாகிஷ்மதிங்கிற ஒரு நாடு. அந்த நாட்டை சிங்கத்வஜன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவன் ஒரு நாள் வேட்டையாட காட்டுக்கு போனான். எந்த மிருகமும் கிடைக்கல. ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்பு. ஒரு ஆசிரமம் வந்தது. அந்த ஆசிரமத்துக்குள்ள அவன் எப்படி போனானா, நான் ஒரு அரசன், எனக்கு நீ மரியாதை கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற அகங்காரத்தோட உள்ள போனா அது பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமம். அந்த முனிவர் அப்படியே தியானத்துல இருந்தார். அரசன் வந்தது அவருக்கு தெரியாது. தான் வந்ததை கூட கவனிக்காம என்ன தியானம் அப்படிங்கிற கோபத்துல அரசன் காலால அந்த முனிவரை எட்டி உதைச்சான். முனிவருக்கு கோபம் வந்துட்டது. அதாவது தன்னை எட்டி உதைச்சது கூட அவருக்கு பெருசா தெரியல, தன்னுடைய தவத்தை கலைச்சிட்டானேங்கிற கோபம். அதனால நீ கழுதையா போ அப்படின்னு சாபம் விட்டாரு. ஒன்னு அந்த மன்னனுக்கு பயம் வந்துட்டது. ஐயோ, கழுதையை என்னென்ன இம்சப்படுத்துவாங்க, ஒரு சிங்கம் கழுதையா மாறுற கதையா அப்படின்னு அந்த முனிவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். ஒன்னு அந்த முனிவர் சொன்னாரு, நீ நாடு நகரம் எல்லாம் கழுதையா திரிஞ்சு உன்னுடைய தோல்ல ருத்ராட்ச மூட்டையை ஏத்தி காவிரி நதிக்கரையில பொன் அலரி மலர் பூத்திருக்கிற திருத்தலத்துல உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. நர்மதை நதி எங்க இருக்கு, காவிரி நதி எங்க இருக்கு, எப்போ நான் என்னுடைய சாபத்தை தீர்த்துக்கிறது, எப்போ என் விதி முடியும் அப்படின்னு விதி போன போக்குல அப்படியே போயிட்டே இருந்தான். சிங்கத்வஜன் ஒரு கழுதையா போயிட்டு இருந்தான். நாடு நகரம் எல்லாம் கழுதையா தெரிஞ்சான். அப்போ அந்த வழியா ஒரு வெண்கல பாத்திர வியாபாரி வந்தான். அந்த கழுதையை பார்த்தா, அந்த கழுதை நமக்கு பயன்படுமேன்னு அந்த பாத்திர மூட்டையை கொண்டு வந்து அந்த கழுதையோட முதுகுல வச்ச உடனே ஒரு பாத்திரமும் இன்னொரு பாத்திரமும் உரசும் போது அது கோயில் மணி சத்தம் மாதிரி இருந்தது. கழுதைக்கு ஏதோ நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சுது. அந்த வியாபாரி என்ன பண்ணாரு, தொண்டை நாடு வந்த உடனே அந்த சரக்கெல்லாம் இறக்கி வச்சுட்டு இனிமே இந்த கழுதை நமக்கு உபயோகப்படாது அப்படின்னு விரட்டி விட்டுட்டாரு. அப்போ அங்க இருக்கிற ஆத்து பக்கத்துல இருக்கிற கரை மணல்ல அந்த கழுதை புரண்டுச்சு. அது புரண்டது ஒரு கோயில் திருத்தலத்தினுடைய மண்ணுதான்னு அந்த கழுதைக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி புரண்டுட்டு அங்க பக்கத்துல இருக்கிற ரிஷப தீர்த்தத்துல மூழ்கி வந்த உடனே அதுக்கு ஏதோ ஒரு புத்துணர்வு கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்போ அங்க வந்த வியாபாரி தன் கையில இருக்கிற ருத்ராட்ச மூட்டையை எடுத்து அந்த கழுதையோட முதுகுல வச்சான். வச்ச உடனே அந்த கழுதைக்கு ஏதோ ஒரு உணர்வு, அப்படியே முக்தி பஞ்சாட்சரத்தை ஓதின மாதிரி ஒரு உணர்வு. அதனால அப்படியே தெறிக்க ஓடிச்சு தெற்கு நோக்கி. ஓடும்போது அந்த பரத்வாஜ முனிவர் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. பொன்னலரி மலர் பூத்திருக்கிற திருத்தலம் எங்க இருக்குன்னு தேடி தேடி ஓடி போச்சு. அப்படி ஓடி போகும்போது ஓடம்போக்கி ஆற்றின் கரை ஓரமாக இருக்கக்கூடிய கரவீரம் அப்படிங்கிற திருத்தலத்துக்கு வந்து சேர்ந்தது. அப்ப அங்க இருக்கிற கரவீரநாதர், அந்த கரவீரநாதருடைய சன்னதியில அந்த ருத்ராட்ச மூட்டையை இறக்கி வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற அனவரத தீர்த்தத்துல போய் நீராடி வந்த உடனேயே சாப விமோச்சனம் கிடைச்சது. அந்த சாப விமோச்சனம் கிடைச்ச நாள் என்ன நாள் தெரியுமா? 12வது நாள். அதுதான் உத்திர நட்சத்திர திருநாள். என்னைக்கு அந்த கழுதையினுடைய முதுகுல ருத்ராட்ச மூட்டையை ஏத்தி வச்சான் இல்லையா வியாபாரி, அந்த நாள் அஸ்வினி நட்சத்திர திருநாள். அந்த நாள்ல இருந்து சரியா 12வது நாள் உத்திர நட்சத்திர தன்னிக்கு கரவீரநாதரனுடைய திருவருளால சாப விமோச்சனம் கிடைச்சது அந்த கழுதைக்கு. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க திருக்கோயில் கரவீரநாத திருக்கோயில். இங்கே இறைவன் எப்படி காட்சி தருகிறார்? கரவீரநாதராக, அம்மை பிரத்யட்ச மின்னம்மையா காட்சி தருகிறார். இந்த திருத்தலத்துக்கு வந்து கரவீரநாதரை வழிபட்டோம்னா நம்முடைய தீராத வினையெல்லாம் தீரும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார். அப்படி திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட சிறப்பான திருத்தலம் இந்த திருத்தலம். இங்க சுவாமியினுடைய கருவறை விமானம் 65 அடி உயரத்துல இருக்கு. இங்க இருக்கிற மூல
ஆண்டவர் 6 அடி உயரத்துல இருக்கார். இது பிரம்மனால பூஜை செய்யப்பட்ட திருத்தலம்ங்கிறதுனால இந்த கரவீரநாதருக்கு பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேரும் உண்டு. கௌதம முனிவரால் பூஜை செய்யப்பட்ட திருத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீராத வெப்பு நோயால ஒரு குறுநில மன்னன் இங்க வந்து அனவரத தீர்த்தத்தில் நீராடினதுனால அவருக்கு வெப்பு நோய் நீங்கியதாம். திருஞான சம்பந்தனும் அப்புறம் ஒன்னா உட்கார்ந்து பேசின திருமண்டபம் இந்த திருக்கோயிலுக்கு எதிர்த்தாப்புலயே இருக்கு. அதனால அமாவாசை நாளன்னைக்கெல்லாம் பார்த்தா இந்த திருக்கோயில்ல அவ்வளவு சிறப்பா விழாக்களும் ஏற்பாடுகளும் இருக்கும். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா திருவாரூர் கும்பகோணம் சாலை 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கரவீரநாதர் கோயில் இருக்கு. இந்த கரவீரம்ங்கிற பகுதிக்கு, இந்த கரவீரநாதர் கோயிலுக்கு இப்போ இருக்கிற பேர் வடகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க தல விருட்சமா என்ன இருக்குன்னா பொன் அலரி மலர் தான், அரளி தான் இங்க தல விருட்சம் இருக்கு. அதாவது கரவீரம்ங்கிறது வடமொழி பெயர். பொன் அலரி மலருடைய வடமொழி பெயர் தான் கரவீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய, அதாவது கையிலைநாதர் கழுதைக்கே சாப விமோச்சனம் தந்த திருக்கோயில் உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு சாப விமோச்சனம் தந்திருக்கார். அப்படிப்பட்ட உத்திர நட்சத்திரத்துக்கு அதி தேவதை யாரு அப்படின்னு சொன்னா வேதகால கடவுளா இருக்கக்கூடிய பகன்ங்கிற கடவுள் தான் அதிதேவதை. அந்த பகன் யாருன்னா மகாவிஷ்ணுவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சங்கு சக்கரதாரியாக இருக்கக்கூடிய அசுரர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவன் அந்த பகன். மிருத்யுஞ்சய மந்திரத்தால அசுரர்களை எல்லாம் காப்பாற்றியதனால பார்கவன் என்கிற பேரும் இவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட இந்த சிறப்பு மிக்க இந்த திருநட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மகாலட்சுமியினுடைய திரு நட்சத்திரம். அதனால உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் மகாலட்சுமியை வழிபாடு செஞ்சா அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, உத்திர நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு தெருக்கோடியில நிச்சயமா ஒரு வீடு உண்டு அப்படிங்கிறது ஒரு பழமொழி. ஏன்னா உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சொந்த வீடு இருக்குமா. முன்கோபம் அதிகமா இருந்தாலும் நல்ல குணமுடையவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணநலன் உடையவளா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கல்வியிலையும் ஆன்மீகத்திலையும் பக்தி இறை உணர்விலையும் அதிக ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இதெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் இந்த உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு பரிகார தலமா இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அரிசாபம் தீர்த்தார் கோயிலுக்கு போனா அவ்வளவு நல்லது. திருவக்கரையில இருக்கக்கூடிய வரதராஜர் கோயிலுக்கு போனா ரொம்ப நல்லது. செய்யூரில் இருக்கக்கூடிய வன்மீகநாதர் கோயில், கூவத்தூர் சிதம்பரேஸ்வரர் கோயில், மயிலாடுதுறையில அன்னை மயிலுருவாக இருந்து ஈசனை வழிபட்ட திருக்கோயில். இப்படி இந்த கோயில் எல்லாமே இந்த கழுதை உருவில் இருந்த சிங்கத்துவஜன் போயிட்டு வந்த கோயில்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற கோயில்கள். அதனால உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களா நீங்கள் இந்த கோயில்ல எல்லாம் போய் வழிபாடு செய்தா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நிச்சயமாக வடகண்டம் என்று அழைக்கக்கூடிய கரவீரநாதர், கரவீரம் பகுதியில இருக்கக்கூடிய கரவீரநாதரையும் பிரத்யட்ச மின்னமையையும் போய் நன்றாக தரிசனம் செய்யுங்கள். இறைவனுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.